அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கு, திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்று சந்திரன் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்குது. அதே நேரங்களில் பகல் 2 மணி வரைக்கும் எல்லா விதமான சுப காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சுப முகூர்த்த நாளாக இருக்குது. மதியத்துக்கு மேலே அஷ்டமி தேதி இருக்கிறனால சுப காரியங்களை செய்ய வேண்டாம். எது செய்கிறதா இருந்தாலும் மதியத்துக்குள்ளே செஞ்சுருங்க. இப்போது ராசி பலனை கேட்கும் போது உங்கள் ராசி பேரை கமெண்ட் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு பாசிட்டிவான வைப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் உங்களோட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பலனை கேட்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா அது வீடியோஸு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. இப்போது பஞ்சாங்கத்தை பார்க்க போகிறோம். இன்று தேதி பார்த்தீங்கன்னா 25/3/2026 விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா சப்தமி திதி பகல் 1:52 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அஷ்டமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மாலை 5:35 வரைக்கும் மிருகசீஷம் நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 6:10க்கும் சூரியன் மறைவு மாலை 6:20க்கும். நல்ல நேரம் காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, பகல் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன்கிழமை 12:15 1:46 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:41 9:12 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 10:43 12:15 வரைக்கும் இருக்குது. இப்போது சப்தமி திதியில் வீடு கட்டுதல், சாமி கும்பிட்றது, திருமணம், சாமி சிலை நிறுவுறது, இடமாற்றம், உழவு, வேலை மாற்றம், நகை அணிதல், சண்டைக்கு போகிற விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு உகந்த திதியாக தான் இருக்குது. மிருகசீஷ நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சாமி சிலை நிறுவனத்துக்கும், சீமந்தம், புதுமனை புக, பெயர் சுட்ட, காது குத்த, சாமி கும்பிட, பதவி ஏற்க, திருமணம், தானியம் வாங்க, வண்டி வாங்க, ஆயுதம் பயில, குளம் கிணறு வெட்ட, புது தம்பதியர் சாந்தி முகூர்த்தம் செய்யறதுக்கு, குழந்தை வேண்டி சாமி சடங்கு செய்யறதுக்கும், மருந்து உண்ண, மாடு வாங்க, எல்லா சுபகாரியங்களுக்கும் ஏற்ற நட்சத்திரமா இருக்கு. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு சுகம், ரிஷப ராசிக்கு லாபம், மிதுன ராசிக்கு நட்பு, கடக ராசிக்கு பிரீத்தி, சிம்ம ராசிக்கு அன்பு, கன்னி ராசிக்கு ஆசை, துலாம் ராசிக்கு திறமை, விருச்சிக ராசிக்கு புகழ், தனுஷ் ராசிக்கு நலம், மகர ராசிக்கு அமைதி, கும்ப ராசிக்கு உயர்வு, மீன ராசிக்கு நற்செயலா இருக்கு. இப்போ இந்த பலனை கேட்குறவங்க ஷார்ட்ஸ் வீடியோவும் வருது. அதுல உங்களோட அதிர்ஷ்ட எண்களும் உங்களோட ஒற்றை வார்த்தை ராசி பலனும் இருக்கு. பார்த்து இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு கடந்த சில நாட்களாக இருந்த பதட்டங்கள், குழப்பங்கள்லாம் நீங்கி மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்துலையும் இருக்குது. உங்ககிட்ட இன்று நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் இருக்குது. தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. செய்கிற செயல்கள், காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்துலேயும் இருக்குது. இந்த நாளை சிறப்பாக திட்டமிட்டு பயன்படுத்திட்டிங்கன்னா அது பல விதத்தில் உங்களுக்கு சாதகமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் இருக்கிறது நல்ல ஒரு யோகமான ஒரு நாளாக தான் இருக்குது. 5ஆம் இடத்துல கேது சின்னதாக சலசலப்பு இருக்கும். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட சமாளிக்கும் பக்குவம் இருக்குது. 11ஆம் இடத்து புதன் செவ்வாய் ராகுவும், 12ஆம் இடத்து சூரியன் சுக்கிரன் சனியும் நல்ல ஒரு சுப செலவுகள், சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் உற்சாகமாகவும் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது. விரயங்கள் கம்மியாகி சேமிப்புக்கு உகந்த நாளாக தான் இருக்கும். இன்று பணவரவு அமோகமாக இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவில்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பசங்க எல்லாத்துலேயும் ஆர்வத்தோடு ஈடுபடுவாங்க. தெய்வ தரிசனம் பண்ணுறதுக்கு வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். அதாவது எதிர்பாராத பணவரவு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. இனிமையான நாளாக தான் இருக்குது. உங்களோட கடின முயற்சி மூலியம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்தில் விருந்து விசேஷங்களோட கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பயனுள்ள வகையில் நல்ல ஒரு நாள் சிறப்பாகவும் செழிப்பாகவும் தான் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் இன்று உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட ஆற்றலும்
நல்ல ஒரு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கிற வகையில் இருக்கும். உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களும் நல்லுறவை பராமரிப்பாங்க. தொழில் செய்கிறவங்களுக்கும் இது ஏற்ற ஒரு நாள். லாபங்கள் அதிகமாக இருக்கும். வளர்ச்சிகள் சிறந்த நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று துணைக்கிட்ட ஓப்பனாகவும் மனசு விட்டும் பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதலர்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். இன்று சின்ன சின்னதாக சில வருத்தங்கள் இருக்கும். அது மதியத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்தாலும் நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் வளர்ச்சிக்குரியதாகவும் சந்தோஷத்துக்குரியதாகவும் உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா உங்களோட பசங்களோட எதிர்காலம் குறித்து தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களால் பணத்தை அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத வகையில் பண வரவு இருக்கிறதுனால அதை புத்திசாலித்தனமாக முதலீடு செஞ்சு நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் லாபமும் பெறக்கூடிய விதத்தில் தான் நாள் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த தேக ஆரோக்கியம், எந்த ஒரு குறையும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை, உறுதி எல்லாமே நாள் முழுக்க உங்களை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தோடையும் கொஞ்சம் பொறுமையாகவும் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். பிரச்சனைகள், சில மன வருத்தங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த நாளை கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் திட்டமிட்டும் கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரனும் குருவும், 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகுவும், 11ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி பகவானும் இருக்கிறது. ஏற்றங்கள் இருந்தாலும் பொறுப்புகள் காரணமாக சில மன உளைச்சல்களும் வருத்தங்களும் இருக்கத்தான் செய்யுது. பசங்களால் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட உழைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். அப்போதான் உங்களோட முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்திலையும் பொறுப்போட செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வியாபாரத்தில் இழப்புகளை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறது நல்லது. ஒரு சிலருக்கு உறவினர்கள் கை கொடுத்து உதவுவாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கிற விதமாக இருக்கும். இன்று நாளை பொறுத்தளவுக்கு தடை தாமதங்கள் கடந்து வந்தால் தான் கொஞ்சம் திருப்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் மனசை ஓய்வாக வச்சுக்கிட்டு அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா உறவினர்கள் வருகை கொஞ்சம் செலவையும் கொடுக்கும். சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வார்த்தைகளில் இன்று நிதானமும் பொறுமையும் அவசியமாக தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. அது உங்களுக்கே தவறுகள் ஏற்படுன்ற பயம் ஏற்படுற மாதிரி இருக்குது. வேலைகளில் கவனமாக செய்யுங்க. எந்த ஒரு தவறும் செஞ்சிங்கன்னா அது உங்களோட வேலைக்கு பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்குது. கூட இருக்கிறவங்கள நம்பாதீங்க. உங்களோட வேலைகளில் கண்ணுங்கத்தமாக நீங்களே கடின முயற்சியும் கடின உழைப்பும் போட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. பலனெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இன்றைய நாள் தள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நீங்கள் பேசுகிற பார்த்து துணையோ இல்லை காதலன் காதலிக்கிட்டேயோ அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல புரிதலை ஏற்படுத்த அமைதியாக பொறுமையாக பேசுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் சிந்திச்சு பேசுங்க. எந்த ஒரு வாக்குவாதம் விவாதம் எழற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. தேவையில்லாத பதட்டத்தில் வார்த்தைகளை விட்டுட்டு மனசில் வருத்தத்தையும் கவலையும் ஏற்படுத்திக்காதீங்க. அது உறவில் பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்று ஓரளவுக்கு அதிகமாக பேசுகிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பொறுமை காத்தீங்கன்னா அமைதியாக இருந்தீங்கன்னா நாள் அமைதியாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் பொறுப்புகள், பணத்தட்டுப்பாடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்பவே அலட்டிக்காதீங்க. வீட்டுக்குள்ள சின்னதாக மருத்துவ செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக செலவாக கையாள வேண்டிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஓய்வாருங்க, மனசை அமைதியாக வச்சுட்டு நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவாகவும் இருக்கும். சில குழப்பங்களும் இருக்குது. சில பொறுப்புகளும் இருக்குது. நிறைய விஷயங்கள் நீங்களே முடிவெடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பதட்டத்தை கையாளாதீங்க. பொறுமையாக சிந்திச்சு செயல்படுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. உங்களோட ராசியில் சந்திரனும் குருவும் இருக்கிறது. 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது. அவசரப்படாதீங்க. நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. உங்களுக்கு 9ஆம் இடத்துல
புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும் 10ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி இருக்கிறதும் சில காரிய தடைகள் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இன்று ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா பசங்களால கொஞ்சம் பெருமை அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஆரோக்கியத்துல பெரிய பாதிப்புகள் இருக்காது. சுப காரியங்கள்ல கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு. நண்பர்கள் இன்று உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுக்கு அவங்க மூலியமா சில நல்ல ஒரு அனுகூலமான பலன்களும் ஏற்படும். அனுபவம் உள்ளவங்களோட அறிவுரை கேட்டு நடந்தீங்கன்னா வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணம் வாங்குகிற எண்ணங்கள் இருக்குது. அது மூலிமா செலவுகளும் அதிகமாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்க மகிழ்ச்சியாக வச்சுக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிட்டிங்கன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அமைதியாகவும் பொறுமையாகவும் நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட தன்னிலை மறக்காமல் இருக்கிறது நல்லது. எல்லா விதத்திலையும் கட்டுப்பாடுகள் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் கடினமாக இருக்கிற மாதிரி உணர்வீங்க. கடினமான வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கிறது. ரொம்பவே மகிழ்ச்சி இல்லாமல் வெறுமையாக வெறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வேலையில ஆர்வம் இல்லாம ஆர்வம் குறைஞ்சி இருக்கிறதுனால வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சூழ்நிலைகளை பார்த்து ப்ரொஃபஷனலா வேலையை செய்யறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படுறத தவிர்க்க வேண்டிய நாளாக தான் இருக்கு. உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள்னால உங்களோட மகிழ்ச்சியை கெடுக்கிற மாதிரி இருக்கும். புரிதல் கம்மியாகாம பார்த்துக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா பொறுமையா எடுத்து செய்யறது நல்லது. சில வெளியில போனீங்கன்னா மனசுக்கு நிறைவாகவும் அமைதியாகவும் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா நாள் கொஞ்சம் கண்டிப்பா அமைதியா போக வாய்ப்பு உண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்பழக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்றமோ இறக்கமோ இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பணத்தை வச்சு சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கையிருப்பை சேமிப்பை கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது. கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. மனசை அமைதியாகவும் ஓய்வாகவும் வச்சுக்க தியானம் மேற்கொள்வது கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. நாளை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பமே மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத வலியோ கவலையோ இருக்கிற மாதிரி இருக்குது. செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குன்ற ஒரு பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்குது. நாளில் பல சிந்தனைகள் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்களோட பாதுகாப்பு இல்லாத உணர்வு தான் இன்று உங்களுக்கு எதிரியாக இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகுவும் 9ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனியும் 12ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்காங்க. குடும்பத்துல சின்ன சின்ன ஒற்றுமை குறைபாடுகள் ஏற்படும். உறவினர்களுக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மன நிம்மதி குறையிற மாதிரி இருக்கு. இன்று நீங்க செய்ய காரியங்கள் எதுவா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம். சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அதனால அமைதியாக சூழ்நிலைகளை கையாளுங்க. பார்த்து பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. எல்லாரையும் நீங்கள் அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போகலாம். வேலையிலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி அனுசரித்து போகிறதே நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது இன்று உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நிதானமாக பொறுமையாக நாளை கொண்டு போங்க. சிந்திச்சு செயல்படுங்க. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் பலன் இருக்கும். நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் பதட்டம் இல்லாமல் அமைதியாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் உங்களோட பதட்டம் காரணமாகவும் பாதுகாப்பு இல்லாத உணர்வு காரணமாகவும் செய்த தவறுகளை மறைக்கிறதுக்கு சில விஷயங்களை செய்கிற மாதிரி இருக்கும். தவறுகள் செய்யாமல் நீங்கள் வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். அது ரொம்பவே கவனமாக செய்யுங்க. திட்டமிட்டு வேலைகளை செய்யுங்க. தவறுகளை பொறுத்தளவுக்கு ஒரு முறைக்கு 2 முறை வேலையை செய்யும் போதே சரி பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு செகண்ட் டைம் செய்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நீங்கள் துணைக்கிட்ட கண்டிப்பாக அனுசரித்து போக வேண்டிய அவசியமாக இருக்குது. ஏன்னா புரிதல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் உங்களோட பதட்டத்தில் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிதானமாக பக்குவமாக சில விஷயங்களை எடுத்து சொல்கிறது நல்லது. பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. நாளை பொறுத்தளவுக்கு
நீங்கள் முடிஞ்சால் துணையை வெளியில் கூப்பிட்டு போங்க. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பணப்பற்றாக்குறை சில மன வருத்தங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கவனமாக சூழ்நிலைகளை கையாளுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சமாளிக்கிற மாதிரி இல்லை. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கையில் பணம் இல்லை, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது. விரயமாகிற மாதிரி இருக்குது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்துக்கு பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி உடல்நலத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனசில் பதட்டம் இல்லாமல் கவலை இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியம், உறுதி, தன்னம்பிக்கை இருக்கும். பணமும் நிறைய இருக்குது. மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு எல்லா விதத்துலேயும் பலன்கள் சாதகமாக தான் இருக்கும். உங்ககிட்ட கொஞ்சம் புத்திசாலித்தனமும் கொஞ்சம் பதட்டத்தை மட்டும் குறைச்சிங்கன்னா நாள் உங்களுக்கு பலன் எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்குது. நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களோட ராசியில் கேது இருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு, 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி, 11ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் இருக்காங்க. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தர மாதிரி தான் இருக்குது. இன்று கூட பிறந்தவங்க கூட நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் சுப பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் தெரியும். வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வருமானம் ரெட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புண்டு. கடன்கள் குறையும். அதே நேரங்களில் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் புதிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி, பழசில மாற்றங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற விதமாக தான் இருக்குது. இன்று லாபகரமான நாள். எல்லா விதத்திலையும் பலன் தர விதம், அதாவது தொழிலில் நல்ல ஒரு லாபம், வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்குது, பணவரவு நல்லா இருக்குது, எல்லாரோட ஆதரவும் இன்று உங்களுக்கு நல்லா இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா விருந்து விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முடிவுக்கு வரும். அதே நேரம் குடும்பத்தோடைய மகிழ்ச்சியான டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவு இருக்குது. தொழிலில் பார்ட்னர்களோட ஆதரவு, கீழே வேலை செய்கிறவங்களோட ஆதரவு, எல்லாருமே உங்களோட வேலைகளையும் உங்களோட திறமையும் பாராட்டுற விதமாக தான் நாள் இருக்குது. உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட நல்ல ஒரு ரொமான்டிக்காக காதலர்களும் சரி கணவன் மனைவியும் சரி உங்களோட துணைக்கிட்ட அன்பை வெளிப்படுத்துவீங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு மனசு விட்டு பல விஷயங்களை பேசுறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் நீங்கள் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பான நாள், சந்தோஷத்துக்கு குறைவில்லாத நாளாக தான் இருக்கும். ஜாலியாக, அதாவது கணவன் மனைவி உங்களோட பசங்களோட எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுக்காக வெளியூர் தொலைதூரத்துலேருந்து வர வேண்டிய பணம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த பணம் ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக லாபம் காண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரேடிங்கில் சின்னதாக முதலீடு செய்யலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. சிறந்த ஆரோக்கியம், சிறந்த மனோதிடம், உங்ககிட்ட இருக்கிற உறுதி, தன்னம்பிக்கை நாள் முழுக்க சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்று உங்களுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நல்லா இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட சமயத்த புத்தியும் இன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைபை கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு, 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி, 10ஆம் இடத்துல சந்திரனும் குருவும், 12ஆம் இடத்துல கேதும். சுகவாசியான வாழ்க்கை, எதிர்பார்த்த விஷயங்கள் தானா தேடி வரும். எந்த செயலையும் முழு ஈடுபாடோட செய்து முடிப்பீங்க. உறவினர்கள் உங்களோட முயற்சிகளுக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. தொழில் வளர்ச்சிக்கு எதிர்பார்த்த கடன் கிடைக்கும். பெண்களுக்கு வீட்டில் பணி சுமை குறையிற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத நாள். சாதகமான வாய்ப்புகள், அதாவது புதிய வேலை வாய்ப்போ இல்லைன்னா பதவி உயர்வுக்கோ இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட ஆன்மீக நோக்கத்திற்கான பயணங்கள் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு நாள் சிறப்பாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக உங்களோட நாளை கொண்டாடுங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். குறிப்பாக சொல்லணும்,
தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாளை தொழில் முன்னேற்றத்துக்காக சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு அது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட சிறப்பான பணியாற்ற முறையை காரணமாக நல்ல பலனை பெறுவீங்க. உங்களோட புத்திசாலித்தனம், உங்களோட புதிய யுக்திகள், உங்களோட திட்டமிட்டு செயல்படும் செயல்கள் எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் மேலதிகாரிகளோட ஆதரவும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இன்று நல்ல ஒரு ஊக்கம் தர வகையில் உங்களோட செயல்பாடுகள் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட நேர்மையாக நடந்துக்குவீங்க. இதனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. இன்று மாலை இல்லைனா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது துணை கூட வெளியில் போய் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதலர்களுக்கும் ரொமான்டிக்கான ஒரு நாளாக தான் இருக்குது. கையில் பணம் இருக்குது. சந்தோஷத்துக்கு குறைவு இல்லாமல் நாளாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த பண வரவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் ஊக்கத்தொகை மாதிரி இல்லைனா சலுகைகள் மாதிரி தொழிலையோ இல்லைனா வேலை செய்கிற இடத்துலையோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கும். அதிக அளவில் பணம் வரனால சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. அதனால் தைரியமாக நீங்கள் சேமிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்குது. உங்களோட ஆரோக்கியத்தை சீராக வச்சுருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக கன்னி ராசிக்காரங்க மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மன வருத்தங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கும். உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சாதகமாக கொண்டு போகணும்னா உங்களோட சிந்திச்சு செயல்பட வேண்டிய விஷயங்களும் பதட்டங்களை குறைக்கணும். அதே நேரங்களில் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாதீங்க. மனசை போட்டு ஏகப்பட்ட எண்ணங்களை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களோட ராசியில் 5ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும், 6ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி இருக்கிறதும், 9ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் இருக்கிறது, 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. சில பிரச்சனைகள் எதிர்பாராத சில மன வருத்தங்களை ஏற்படுத்துகிற சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா பசங்க கூடயும் சரி பெற்றோர் கூடயும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். வீட்டில் தேவையில்லாத அவசர வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உறவினர்கள் கூட மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பயணங்கள் வேலை விஷயமா பயணங்கள்ல அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு நாள் கொஞ்சம் உதவியாக இருக்கும். மனசை அமைதியாக வச்சுக்க சின்னதாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தெய்வீக ஈடுபாடு பண்ணுறது நல்லது. அன்னதானமோ இல்லைன்னா ஏழைகளுக்கோ கொஞ்சம் ஊனமுற்றவர்களுக்கோ ஒரு உணவு வாங்கி கொடுக்கறதோ நல்ல இல்லைனா பணமாக கொடுக்கறதோ சின்னதாக தானம் பண்ணுறது இன்று உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு சரியான வழியை தேர்ந்தெடுக்க நீங்கள் கொஞ்சம் கற்றுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் சிறப்பாக திறமையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனாலே போதும். பல சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மேலதிகாரிகள் கூட தேவையில்லாத சச்சரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவங்க கூட அனுசரித்து போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் விவாதமோ வாக்குவாதமோ வச்சுக்காதீங்க. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட வன்மையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. அதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட நல்லுறவை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. பசங்களால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை துணைக்கிட்ட கோபமாவோ எரிச்சலாவோ காட்டாதீங்க. காதலன் காதலிக்கிட்ட இன்று நேரம் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் புரிதலோட அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் பண்ணாதீங்க. கோபம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண வரவு எதிர்பார்த்த அளவுக்கு சாதகமான சூழ்நிலை கிடையாது. நீங்கள் பணத்தை சேமிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. அதே மாதிரி பணத்தை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா வீண் விரயங்கள் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் கிடையாது. வேலை அதிகமாக இருக்கிறதுனால பதட்டங்கள் இருக்கிறதுனால ஆரோக்கிய பாதிப்புகள் உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் நீங்கள் பதட்டத்தோடையும் குழப்பத்தோடையும் பாதுகாப்பில்லாத உணர்வோடையும் நாளை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு எண்ணங்கள் மன வருத்தங்கள் உங்கள் மனசை குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட நாளை அமைதியாக கொண்டு போங்க.
எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட மனநிலையை உங்கள் கட்டுப்பாட்டை மீறி போக விடாதீங்க. அமைதியாகவும் பொறுமையாகவும் சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம். இன்று உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு, 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி இருக்கிறதும், 8ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் இருக்கிறது, 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. இன்று உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தங்கள், மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும். தொழில் சம்பந்தமா புதிய முயற்சிகளை எதுலையும் ஈடுபடாம இருக்கிறது நல்லது. கொஞ்சம் பொறுமையா இன்று நீங்க சூழ்நிலைகளையும் சில வேலைகளில் செய்யும் போதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கண்டிப்பாக நிதானம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்போது, வேலை செய்யும் போது, மிஷினில் வேலை செய்யும் போது, அடுத்தவங்க கிட்ட பேசும்போது பக்குவமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. சூழ்நிலைகளை கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாகவும் அமைதியாகவும் கையாளுங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தாமதங்கள் இருக்குது. நீங்கள் மகிழ்ச்சிகரமான நாளாக கொண்டு போகணுன்னா இன்று உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்களை தெளிவாக, அதாவது எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்களும் இல்லாமல் அதுக்கு உங்களை நீங்களே பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு வேலைகளை செய்யுங்க. உங்களோட வேலைகளை முக்கியமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அட்டவணை போட்டு செய்ய வேண்டிய காரியங்களை முதலே செஞ்சுறது நல்லது. ஏன்னா முக்கியமான வேலைகள் நிலுவையில் நிற்க வாய்ப்பு இருக்குது. அது வேலைகளில் பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்பாக அமையும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று 2 பேருக்கும், அதாவது கணவன் மனைவியாக இருக்கட்டும், காதலர்களாக இருக்கட்டும், உங்களோட பேச்சு கம்யூனிகேஷனில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாள் கொஞ்சம் சந்தோஷமான நாளாக இல்லை. அதனால் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க. இல்லைனா இன்று தொணைக்கிட்ட அதிகமாக பேசுகிறதையோ இல்லைனா தொணைக்கூட அதிகமான நேரம் செலவு பண்ணுறதையோ தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஒதுங்கி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பலன் தர விதமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்க வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பொறுத்தளவுக்கு சிறப்பான கிடையாது. சேமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் கையில் பணம் இல்லை. வரவு கம்மியாக இருக்குது. கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க. விரயமாகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துருங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. இன்று உங்களுக்கு நாள் வளர்ச்சிக்காகவும் உங்களோட சந்தோஷத்துக்காகவும் வரா மாதிரி தான் நாள் முழுக்க இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நீங்கள் உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட திறமைகளும் வெளிப்படுத்துகிற விதமாக நாள் இருக்கும். உங்களோட சிறப்பான செயல்பாடு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. குடும்பத்துக்குள்ளேயும் உறவுகளுக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது. விருந்து விசேஷங்களை கலந்துக்கிட்டு நல்ல ஒரு வாய்ப்பாக, நல்ல ஒரு மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்கும். திருமணம் பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருக்குது. பண வரவு நல்லா இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய நாள். உங்களோட பலனை கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், புதன், ராகுவும், 4ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனியும், 7ஆம் இடத்துல சந்திரனும் குருவும், 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. நீங்கள் இன்று எல்லா விஷயத்திலையும் மன மகிழ்ச்சியோட ஈடுபடுவீங்க. வீட்டில் பெற்றோரோட அன்பு, கணவன் மனைவிக்குள்ள அன்பு, பசங்களோட அன்பு எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் வழியில் அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் குறையும். பசங்களை அவங்க விரும்பியதை நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்களே சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இன்று புதிய நட்போ தொடர்புகளோ ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்று பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அது மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன்களும் வளர்ச்சியும் தெரியும். உற்சாகத்தோட நாளை கொண்டு போவீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு தெளிவு, மனசுக்கு நிறைவான நாளாக இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்க இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களோட உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் சாதகமாகவே இருக்குது. பாராட்ட பெறுவீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி உண்டு. உங்களோட செயல்பாடுகள் நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டியும் பெற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு திட்டமிட்டு உங்களோட செயல்பாட்டுக்கு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்ட சமநிலையோட இருப்பீங்க. நாள் சிறப்பா இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. நல்ல ஒரு புரிதல் இருக்கும். நல்ல அந்யோன்யம் இருக்கிறனால இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. காதலர்களுக்கு இது ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்கும். கணவன் மனைவிக்கும் ஏற்ற ஒரு நாள். முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் சந்தோஷமான நாளை கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். பயனுள்ள வகையில் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் உங்கள் கையிலேயே இருக்குது. அதே நேரம் குடும்பத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் பணத்தை செலவு செய்வீங்க. அது திருப்தியாக இருக்கும், மனசுக்கு நிறைவாக இருக்கும், எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நாளை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பண வரவோ இல்லைன்னா பழைய பாக்கிகள் வசூலாக வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையும் கிடையாது. இவ்வளோ நாள் இருந்த ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகளும் குறையதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளை கொண்டு போவீங்க. உங்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்னைக்கு நாளை சொல்லவே வேண்டாம். உங்களோட பேச்சிலே உங்களோட வார்த்தையிலே பலரை மயக்கக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியும் தானாகவே இருக்கும். செய்கிற செயல்களில் நல்ல ஒரு பலன் தர விதமான அனுகூலமான பலன்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட திறமையும் நல்ல ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எல்லாரும் கூட இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்று உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு, 3ஆம் இடத்துல சூரியன், சனி, சுக்கிரன் இருக்கிறதும், 6ஆம் இடத்துல சந்திரனும் குருவும், 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். விருந்து விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. உறவினர்கள் வழியாக சுப செய்திகள் வந்து சேரும். கூட பிறந்தவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பெண்கள் சிக்கனமாக செயல்பட்டு நல்ல ஒரு சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களும் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கோயிலுக்கு போவீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு சந்தோஷப்படுவீங்க. உங்களோட விருப்பங்களும் நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாள். மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் புதிய முயற்சிகளும் செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று நீங்கள் செஞ்ச வேலைகளுக்கு பாராட்டு பெறக்கூடிய விதமாக தான் இருக்குது. வேலைகளை சின்ன தாமதங்கள் இருந்தாலும் உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்பட்டு உங்களோட வேலைகளை சிறப்பாக நேரத்துக்குள்ளே முடிச்சு கொடுப்பீங்க. உங்களோட செயல்பாட்டுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் வளர்ச்சியும் பெற விதமாக தான் இருக்குது. நாளை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் உங்களோட வேலைகளை செய்வீங்க. உங்களோட புத்திசாலித்தனத்து மூலிமா புதிய விஷயங்களை செஞ்சு வேலைக்குள்ள எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட வெளிப்படையாக பேசுங்க. அது நல்லதாக இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் ஓப்பன் டாக் பண்ணுறது நல்ல ஒரு மனசு விட்டு பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் பல பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. காதலர்களுக்கும் இது ரொமான்டிக்காகவும் இருக்கும். சில விஷயங்களில் முடிவுக்கு கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜாலியாக இன்னைக்கு ஊர் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லை. இனிமையான தருணங்களை அனுபவிக்க இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவி உங்களோட நீண்ட நாள் பிரச்சனைகளை வெளியில் போய் உட்கார்ந்து பேசி தீர்க்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட இருக்கிற பணமே திருப்திகரமாக தான் இருக்கும். அது அதே நேரங்களில் வர வருமானம் அப்படியே சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட அதிர்ஷ்டம் இன்று எதிர்பாராத தனவரவு இருக்குது. அது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் மூலிமா சின்னதாக லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. சிறப்பாக புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சின்னதாக சளி இருமல் மட்டும் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு கவலையும் இல்லை. நாள் நல்லாவே இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா பொறுப்புகள், அதாவது வீடுன்னு வந்துட்டாலே உங்களுக்கு பதட்டம் தான் இருக்குது. எல்லாரோடைய ப்ரெஷரும் உங்கள் தலையில் ஏற்றுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு எதையும் அதிகமாக சிந்திக்காமல் குழப்பிக்காமல் நாளை போகிற போக்கில் கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களோட ராசியிலேயே பார்த்தீங்கன்னா புதன், செவ்வாய், ராகு இருக்கிறது. 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி, 5ஆம் இடத்துல சந்திரனும் குருவும், 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. நாளை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட சிந்தனைகள், ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. சாதகமாக இந்த நாளை
கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலைகள் இருக்குது, அங்கேருந்து ஒதுங்கிருங்க. உறவினர்கள் கூட தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படும். கொஞ்சம் உடல்ல வலிகள் வந்து போற மாதிரி இருக்கு. உங்களோட செலவுகள் பொறுப்புகள் காரணமா சேமிப்பு குறையும். மதிநுட்பத்தோட செயல்பட்டீங்கன்னா வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நண்பர்கள் உங்க தேவை அறிஞ்சு உதவுவாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் பலன் தர விதமா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு. உங்களோட நாளை முறையா திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா கஷ்டமான விஷயங்களையும் ஈஸியாக செய்யலாம். இன்று பொறுப்புகள் காரணமாக செய்யக்கூடிய வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலையும் நல்லது. சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டிய நாளாக தான் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை முறையாக திட்டமிட்டு செய்யணும். இல்லைன்னா உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது சில சிக்கல்களை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு உங்களோட பதட்டம் காரணமாக தவறுகள் ஏற்படலாம். அடுத்தவங்களோட பிரச்சனைகள் உங்களை பாதிக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இன்று உங்களுடைய நாளை உங்களோட வேலைகளை கவனமாக செஞ்சுட்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை முதல்ல முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட மகிழ்ச்சி இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கும். உங்களால் நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியாது. முடிஞ்சால் ஓரளவுக்கு அமைதியாக போங்க, விட்டு கொடுத்து போங்க. எந்த ஒரு பழைய குடும்ப பிரச்சனையும் கிளறாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளேயும் சரி, பழைய பிரச்சனைகள் எல்லாம் பேசி தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. அது ஏற்பட்டாலே உங்களோட மனசு வருத்தத்தையும் மன உளைச்சலையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. வார்த்தைகள் தடிக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. இல்லை அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஆன்மீக காரியங்களுக்காக கொஞ்சம் பணத்தை செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு ஆறுதல் தரும். இன்று குடும்ப பொறுப்புகள் காரணமாக தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை கண்காணிங்க. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, வீண் விரயம் பண்ணாமல் பார்த்துக்குங்க. கடன் வாங்காமல் பார்த்துக்க வேண்டிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் இருக்குது. தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க. ரிலாக்ஸாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி கடைசி ராசின்னு மீனராசி. உங்களுக்கு சொல்ல வேண்டாம், பல ப்ரெஷர் உங்கள் தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. ஏன்னா இன்று நாளில் உங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு கவலையோ வருத்தமோ இருக்கிற மாதிரி இருக்குது. பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நிறைய பொறுப்புகள் காரணமாக செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்குது. நம்மளால் முடியுமா முடியாதாங்கிற தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நெகட்டிவான எண்ணங்களை தவிர்த்துட்டு உங்களை நீங்களே பாசிட்டிவாக கொண்டு போக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் ராசிக்கு ராசியிலேயே சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. 4ஆம் இடத்துல சந்திரனும் குருவும், 6ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல புதனும் செவ்வாயும் ராகுவும் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சலும் ப்ரெஷரும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போங்க. அவங்க மூலிமா சின்னதாக லாபம் இருக்கும். அடுத்தவங்க கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. எந்த வேலையும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பீங்க. உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உங்களோட வேலைகளை புத்திசாலித்தனமாக சீக்கிரம் செய்கிறது நல்லது. இன்று எந்த ஒரு புதிய விஷயங்களோ புதிய தொழில் தொடங்கிறதுக்கான திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் தள்ளி போட்டு செய்கிறது நல்லது. இன்று சேமிக்கிற அளவுக்குலாம் வாய்ப்புகள் இல்லை. செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சில தடங்களுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு கொஞ்சம் திருப்தி தர விதமான நாள்கள் இருக்கும். உங்களோட கவலைகளை மறக்க, மனசை அமைதியாக வச்சுக்க கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனசை நிறைவாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறதே நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் சில அசௌகரியங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. வேலை பளு அதிகமாக இருக்கும். அதே நேரங்களில் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உங்களோட வேலைகள் ப்ரெஷர் அதிகம், டென்ஷன் அதிகம். வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காதீங்க. அவங்களால நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. கவனம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட பேச்சில் ரொம்பவே கடுமை இருக்கிற மாதிரி இருக்குது. நாளோட இனிமையை கெடுக்கிற மாதிரி இருக்கும். காதலர்கள் கண்டிப்பாக இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தேவையில்லாத விஷயங்களை பேசி கடுமையாக பேசி 2 பேருக்குள்ளேயும் மனஸ்தாபங்களையும் மன வருத்தங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு பிரிவை ஏற்படுத்தாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. கணவன் மனைவி ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களோட கட்டுப்பாட்டை மீறி நீங்கள் மனநிலையை கொண்டு போகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இல்லை.
செலவுகள் அதிகமாக இருக்குது. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக நாளை பார்த்து கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும். உங்களுக்கு நாளில் பணத்தை பற்றி எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டம், டென்ஷன் எல்லாத்தினாலையும் கால் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை ரிலாக்ஸாக கொண்டு போகிறது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது வரைக்கும் தொடர்ந்து இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு நன்றி. அதே நேரங்களில் நீங்கள் உங்களோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ், லைவ் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அது மூலிமா சில பலன்களை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடிய விரைவில், அதாவது இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஒரு லைவ் செஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்கும்னு நீங்கள் உங்களோட சுயஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. இந்த சேனலை உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே நேரம் பலனை கேட்கும் போத திரும்ப சொல்கிறேன், பலனை கேட்கும் போத உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிட்டு கேளுங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். உங்களோட பலனுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே நேரங்களில் லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு புதிய நபர்களுக்கு ஷேர் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி, வணக்கம். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். நல்ல பலன் பெறத்துக்கான வாய்ப்புகள், வாழ்த்துக்கள்.